கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். எனக்கு விரோதமாக பல சத்துருக்கள் எழும்பி இருக்கிறாங்க, பலர் எனக்கு விரோதமாக என்னென்னலாமோ செய்கிறாங்க, ரொம்ப நெருக்கமான சூழ்நிலையில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து தான் இந்த வார்த்தையை சொல்கிறார். நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். உன்னுடைய சத்துருக்கள் அல்ல. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு சொல்லிட்டு நான் வாக்கு பண்ணியிருக்கிறேன். நீ ஏன் உன்னுடைய சத்துருக்களாக பார்க்குற? உன்னுடைய சத்துருக்கள் என்னுடைய சத்துருக்கள்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்கிறாரு. இந்த வார்த்தையை நீங்கள் ஆண்டவர்களோடு கூட பேசுகிறார். இந்த வார்த்தையை நீங்கள் பிடித்து கொள்ளுங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் ஒரு பக்தன் பாட்டு பாடும்போது இந்த வார்த்தை எழுதுகிறார். ஆண்டவரை துதி பாடும் பொழுது இந்த வார்த்தை எழுதுகிறார். கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். கர்த்தர் பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு முழங்கி கர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை என்ன செய்வார்னா மேற்கொள்ளுவாராம். யாருடைய சத்துருக்களை? அவர் சொல்கிறாரு, என்னுடைய சத்துருக்களை முழங்கி கர்ச்சித்து வைராக்கியம் கொண்டு. நமக்காக ஆண்டவர் வைராக்கியம் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் நினைக்காதீங்க, உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற மனிதர்கள் உங்களுடைய சத்துருக்கள் நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற பிசாசு உங்களுக்கு சத்துருக்கள் என்று சொல்லி நினைக்காதீங்க, சத்துருன்னு சொல்லி நினைக்காதீங்க. உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். என்னுடைய கண்மணியை தொடுகிறான். அப்போனா உங்களுடைய சத்துருக்கள், உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே ஆண்டவருக்கு சத்துருக்களாய் மாறுகிறார்கள். அப்போ நாம் ஒரு காரியம் செய்யணும், அவரோடு கூட நெருங்கி இருக்கணும். அவரோடு கூட நெருங்கி பழகி நெருங்கி இருப்போம் என்று சொன்னால் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதமும் அவருக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதமாய் மாறிவிடும். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்கள் எல்லாம் அவருக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்களாய் மாறிவிடுவார்கள். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருக்களும் ஆண்டவருக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களாய் மாறிவிடுவார்கள். அப்போ ஆண்டவர் என்ன செய்வார்? இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி கர்த்தர் பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு யுத்த வீரனை போல வைராக்கியம் உண்டு முழங்கி கர்ச்சித்து உங்களுடைய சத்துருக்களை அவருடைய சத்துருக்களாய் நினைத்து அவர்களை மேற்கொள்ளுவார். எல்லாம் சிதறடிக்கப்பட்டு ஓட போகிறாங்க. கர்த்தர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். உங்களுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் தான் வெட்கப்பட்டு போக போகிறாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த வார்த்தையை விசுவாசிங்க, அவரை துதிங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் உங்களோடு கூட அந்த பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர். எங்களோடு கூட நீர் பேசுகிறதற்கா ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் பாராட்டின தயவுக்கா கிருபைக்கா ஸ்தோத்திரம்ப்பா. நன்றி செலுத்துகிறோம். நான் மகிமைப்படட்டும். இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். பரலோக நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.